உங்களுக்கான வாழ்வாதாரம் இது வரைக்கும் இல்லை ஐயா, எங்களுக்கு வாழ்வாதாரமே கிடையாது சுவாமி, நான் வீட்டை விட்டு வெளியேறிட்டேன்னா வெளியூரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தையும் கொடுக்க வல்லதாகவும் இருக்கும். இந்த வக்ரகதி காலத்தில் 100க்கு 100 பாகம் என்று சொல்கிறோம் இல்லை, இந்த முறை 100க்கு 100 பாகம் ரிஷபராசிக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கின்ற காலமாக இருக்க போகிறது. ரிஷபம் அதாவது தசாபுத்தியே எனக்கு சரியில்லைன்னு சொல்லியிருந்தா கூட இந்த முறை இந்த வக்ரகதியால் நல்ல மாற்றங்களை தெரிவது. ஐயா, செல்வங்கள் மேலோங்குமா? கண்டிப்பாக மேலோங்க போகிறது. செல்வமாகட்டும், பிள்ளை சார்ந்த விஷயம், முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயத்தை சொல்லிட்டேன். இது வரைக்கும் திருமணமாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சையா, எனக்கு குழந்தை பேர் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் ரிஷபராசிக்காரங்களுக்கு வீட்டில் மழலை செல்வனுடைய அழுகுரல் கண்டிப்பாக இருக்கும். அந்த இறைவனுடைய சத்தம் அங்கே கேட்டுக்கணும். இறைவன் எங்கே இருப்பார்? நம்ம குழந்தை ரூபத்தில் தான் இருப்பார். நாம் சொல்லுவோம், ஜாதகத்தை எழுதுறது வந்து அம்மா ஒரு ஆண்டு கழித்து எடுத்துருவாங்க, அது இறைவனுடைய குழந்தை. நம்ம ஒரு வயசு வரைக்கும் அவங்கள பற்றி பேசக்கூடாது. ரிஷபராசிகாரி வீட்டில் இனிமேல் அந்த தாய்மார்களுக்கு நம்மள என்ன சொல்லுவாங்களா, இது வரைக்கும் இல்லைங்க, கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, குழந்தை பேரே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை தாய்மை அடையக்கூடிய பாக்கியம் பெறப்படுறாங்க. ஒரு பெண் எப்போ முதிர்வு அடைகிறாங்கன்னா தாய்மை பெற்ற பிறகு தான் முழுது. ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் நமோ சீனிவாசாய நமக, வெங்கடேசாய நமக, கோவிந்தாய நமக. உங்கள் அபிமான அனந்தலை வாழ்ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, குரு வக்ரபலம் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போகிறதுன்னு பார்ப்போம். இந்த ரிஷப ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் இந்த குரு பகவானால் கிடைக்க போகுது? தொழில் வளம் மேலோங்குமா? இந்த வக்ரகதி காலத்தில் தொழில் வளம் மேலோங்கக்கூடிய காலம் வருமா, இல்லை இருக்கிற இடத்த விட்டு நாம் வெளியேறுவோமா? எதனா மாற்றங்கள் நம்மளுக்கு குரு பகவான் கொடுப்பாரா? பார்ப்போம் பாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் வேற லெவல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போதையா. இதுவரைக்கும் மன தொந்தரவு அதிகப்படியாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, தலை சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப கடுமையாக தாக்கத்தில் அனுப்பிச்சிட்டாங்க. தலைமையில் ஜென்மத்தில் தான் இருக்கார், நம்ம ராசியின் மேலே தான் இருக்கார் நம்ம குரு பகவான். அவரால் நிறைய துன்பத்தும், கண் சார்ந்த பிரச்சனை, தலைவலி, அடிக்கடி தலைவலி பிரச்சனை, அதாவது குடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் ரிஷபராசிக்கு இது வரைக்கும் எந்த மாற்றமும் கிடைக்காமல் இருந்தது. எதனா ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் எதனா கொடுக்க மாட்டாங்களா? எந்த கிரகமாவது ஏற்றம் தராதா அப்படின்னு நினைவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குரு பகவான் இந்த 9/10/2024 முதல் 4/2/2025 வரைக்கும் பெரிய பெரிய மாற்றங்களும் உன்னதமான அமைப்பினை பெற்று தரப்போகிறது. பகவான் இருக்கக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய நின்ற இடம் பாழ் என்று சொல்லுவாங்க. இந்த வக்ரகதி காலத்தில் நின்ற இடத்தை விருத்தி செய்து விட்டு போவார். உங்களுக்கான வாழ்வாதாரம் இது வரைக்கும் இல்லை ஐயா, எங்களுக்கு வாழ்வாதாரமே கிடையாது சுவாமி, நான் வீட்டை விட்டு வெளியேறிட்டேன்னா வெளியூரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தையும் கொடுக்க வல்லதாகவும் இருக்கும். இந்த வக்ரகதி காலத்தில் 100க்கு 100 பாகம் என்று சொல்கிறோம் இல்லை, இந்த முறை 100க்கு 100 பாகம் ரிஷபராசிக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கின்ற காலமாக இருக்க போகிறது. ரிஷபம் அதாவது தசாபுத்தியே எனக்கு சரியில்லைன்னு சொல்லியிருந்தா கூட இந்த முறை இந்த வக்ரகதியால் நல்ல மாற்றங்களை தெரிவது. ஐயா, செல்வங்கள் மேலோங்குமா? கண்டிப்பாக மேலோங்க போகிறது. உங்கள் இது வரைக்கும் வருமானமே இல்லை சுவாமி அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது லாட்டரி யோகமாக பெறப்போதையா இந்த வக்ரகதி காலத்தில். அதாவது நாம் ஏதேனும் தவறு செய்திருந்தால்தான் அதுக்கான தண்டனை பெறக்கூடிய காலம் தானே கண்டி, மற்றபடி தவறான விஷயங்கள் இல்லாமல் இருந்தால் அதிலிருந்து பெரிய பெரிய நல்ல முன்னேற்றத்தை இந்த வக்ரகதி காலத்தில் நீங்கள் நல்லா அனுபவிப்பீங்க. தொட்டதெல்லாம் தொடங்கும் ஐயா. வேலைகளாகட்டும், வேலை சார்ந்த விஷயமாகட்டும், இது வரைக்கும் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் வக்ரகதி காலத்தில் நல்ல விதமான மாற்றத்தை கொடுக்க வல்லவர். நல்ல இது வரைக்கும் மனைவி சார்ந்த விஷயத்தில் நிறைய தகராறு ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் ஸ்மூத் ஆகிடும். நிறைய பேருக்கு பிரச்சனையும் கொடுத்துருக்கோம் மனைவியால். ரிஷபராசிக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டு இருக்கிறது என்று கூட சொல்லுவேன். நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த உறவுகள் தேடி கூட வந்துட்டுருக்கும். காரணம் அவரோட அமர்ந்திருக்கும் வீட்டோட தன்மை. காலபுருஷ தத்துவத்தில் 2ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருந்து வக்ரகதி பெறும் பொழுதெல்லாம் காலங்கள் உங்களை மாற்றி அமைக்கின்ற காலமாக முதல்ல திருமணம் கண்டிப்பாக கொடுக்கும் ஐயா. இல்லை அதை பற்றியாவது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக அதை முன்னேற்ற பாதிக்கு ஒன்று நாம் நிச்சயதார்த்தமாவது பண்ணிவிப்போம். ஐயா நாங்கள் தை மாதம் ஆசி மாதத்துக்கு அப்புறம் கூட கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஐயா, இப்போ நம்ம
பொன் பார்க்கும் படலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது, திருமணம் சார்ந்த உறவுகள் சில பேருக்கு திடீர் திருமண வாய்ப்புகள்லாம் தேடி கூட வந்துட்டு இந்த நேரத்தில் அதெல்லாம் கொடுப்பார். திடீர் காதல் வயப்பாடு, முக்கியமாக இந்த காதல் திருமணங்கள் அதிகப்படியாக யாருக்கு நடக்க போகுதுன்னா ரிஷபராசிகாரங்களுக்கு காதல் திருமணம் கைகூடும். விரும்பி திருமணம் செய்வீங்க ஐயா, எனக்கு அந்த தோஷம் இருக்குது, எனக்கு இந்த தோஷம் இருக்குது, இதெல்லாம் எல்லா தோஷமும் கலைக்கப்படும். அவர் இருந்து சுத்தம் பண்ணிட்டு தான் போவார். அந்த இடத்துக்கான மதிப்பு கண்டிப்பாக உண்டு. அவராலும் அந்த 5, 7, 9 என்று சொல்லக்கூடிய இடத்துல அவருடைய பார்வை புனிதமான பார்வை படுகின்றது. சிறப்பு பார்வையால் உங்கள் வேலை இதில் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி நீங்கள் முன்னேறுவீங்க. ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு பிரச்சனையே நிறைய கொடுத்துச்சையா, போகலாமா வாழாமா, அந்த தெருக்கா போகலாமா இந்த தெருக்கா போகலாமா, யாருக்கு பதில் சொல்வது என்று தெரியாமல் நாம் முழிச்சிட்ருக்கோம். இல்லை, இந்த பதிலெலாம் இனிமேல் சொல்லணும் அவசியம் இல்லை. 100க்கு 100 பாகம் நீங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க ரிஷபராசிக்காரங்க. அதாவது இது வரைக்கும் வங்கி சார்ந்த விஷயத்தில் கடன் கேட்டிருந்தா, ஐயா நான் எல்லா கடனையும் முடிச்சுட்றேன், கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையை எனக்கு விலக்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கிடைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் வக்ரகதி காலத்தில் கடன் சார்ந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மொத்த கடனையும் கொடுத்துட்டு ஒரே கடனாக இருந்து நாம் மெயின்டைன் பண்ணி நிம்மதியாக வாழலாம். வண்டி வாகன போக்குவரத்துக்கு அதிகமாகும் சாமி, அதில் பிரச்சனைகள் இனிமேல் பண்ணாது. இது வரைக்கும் தொடர்ச்சியாக இருந்து வந்த வண்டி வாகனத்தில் பிரச்சனை இருந்ததெல்லாம், அந்த வாங்கி வச்ச வண்டிலாம் அடிபடுதையா, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. கால்நடைகள் மாடு வாங்கினா அந்த மாட்டோட பிரச்சனை நிறையுது. கால்நடைகள் ஆடாகட்டும் மாடாகட்டும் எல்லாமே நிலைக்க மாட்டேங்குது சாமின்னு நினைக்கிறீங்கள, இந்த முறை அவையெல்லாம் நிலைத்து வரக்கூடிய காலம் பிறப்புறீங்க. ஈடோ இடமோ இது வரைக்கும் சரியான முறையில் நம்மளால் இருக்க முடியல சாமியை, நான் வித்துட்டாவது போயிட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான மாற்றங்கள் தெரிய வரும். இது வரைக்கும் நான் ரியல் எஸ்டேட் போட்டிருக்கேன், எதுவுமே இடமே விற்க மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை இந்த வக்ரகதி காலம் 100%. ஐயா மற்றவங்க யார் கொடுக்குறாங்களோ இல்லை, நான் கொடுக்குற ரிஷபராசிக்கு 100க்கு 100 பாகம் நல்ல நன்மையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுக்க வல்லதாக இந்த காலம் இருக்கும் ஐயா. நம்மளுக்கு இருக்கக்கூடிய காலம் எல்லாமே இனிமேல் தான் தொடரப்போகுது. நல்ல காலம் பிறக்கின்றது என்று கூட சொல்லுவேன். வீட்டில் வயது மூத்தவர்கள் இருந்தாங்கன்னா அந்த உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கங்க. ஒரு 80 வயசு 85 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம், பெண்ணாகட்டும் ஆணாகட்டும், நம் முதியவர் என்று சொல்லக்கூடிய தாத்தா பாட்டி உறவுகளிலும் நம்ம கவனத்தை வைத்து கொள்ள வேண்டும். தந்தையார் ஸ்தானமும் சற்று பார்க்கணும். இந்த நேரத்தில் தந்தை ஸ்தானத்துக்கும் நாம் அவருடைய உறவுலையும் உடல் நலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்க வேண்டும். ஏன்னா அந்த காலம் சரியில்லாத காலம் ஐயா. இந்த வக்ரகதி காலத்தில் என்னென்ன கொடுக்கணும், உனக்கான பலாபலன் என்னென்ன வழங்கணுமோ மொத்தத்தையும் கிளீனாக வந்துடும். இது வரைக்கும் தடையாக அணைக்கட்டு போட்டு இருந்ததுன்னா அந்த அணையெல்லாம் திறந்து விட்டுருவார் ஐயா. உங்களுக்கு வரவேண்டிய செல்வங்கள் அனைத்தும் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் காணப்படும். உருண்டு ஓடிக்கொண்டே இருக்கும் இனிமேல். செல்வமாகட்டும், பிள்ளை சார்ந்த விஷயம், முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயத்தை சொல்லிட்டேன். இது வரைக்கும் திருமணமாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சையா, எனக்கு குழந்தை பேர் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் ரிஷபராசிக்காரங்களுக்கு வீட்டில் மழலை செல்வனுடைய அழுகுரல் கண்டிப்பாக இருக்கும். அந்த இறைவனுடைய சத்தம் அங்கே கேட்டுக்கணும். இறைவன் எங்கே இருப்பார்? நம்ம குழந்தை ரூபத்தில் தான் இருப்பார். நாம் சொல்லுவோம் ஜாதகத்தை எடுத்தது வந்து அம்மா ஒரு ஆண்டு கழித்து எடுத்துடுவாங்க. அது இறைவனுடைய குழந்தை. நம்ம ஒரு வயசு வரைக்கும் அவங்கள பற்றி பேசக்கூடாது. ரிஷபராசிகாரி வீட்டில் இனிமேல் அந்த தாய்மார்களுக்கு நம்மள என்ன சொல்லுவாங்களா, இது வரைக்கும் இல்லைங்க, கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, குழந்தை பேரே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை தாய்மை அடையக்கூடிய பாக்கியம் பெறப்படுறாங்க. ஒரு பெண்ணு எப்போ முதிர்வு அடைகிறாங்கன்னா தாய்மை பெற்ற பிறகு தான் முழுது. அந்த காலம் எளிமையான காலம் வந்துவிட்டதையா. உங்களுக்கான செழிப்பான காலம் என்று கூட சொல்லுவேன். உங்களுக்கு உன்னதமான உறவுகள், இது வரைக்கும் நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகளே நடக்கலைன்னா இனிமேல் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணமும் இருக்கும். போக்குவரத்து அதிகமாக இருக்குது சாமி. வெளியூர் போக்குவரத்து, வெளிநாடு போக்குவரத்துன்ற மாதிரி வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்கிற ஒரு ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த முறை நல்ல மாற்றம் தரவல்லதாகவும் இருக்கும். இந்த இரவு நேர பயணத்தையும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க மேலேயும் கொஞ்சம் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அது முக்கியமாக தேவை. இந்த காலம் அது சரியில்லாத காலமாக இருக்குது. மற்றபடி எந்த விஷயத்திலையும் ரிஷபராசிக்கு 100க்கு 100 மார்க் என்று கூட சொல்லுவேன். உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கி நிற்க போகுது. இது வரைக்கும் கீழ்மட்டத்தில் இருந்தீங்கன்னா கூட இதுக்கப்புறம் மேலோங்கி இருக்கும். இந்த லாட்டரி யோகம் என்று சொல்கிறோம் இல்லை, ஒரு மனுஷனுக்கு லாட்டரி சீட்டு விழுந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு உயர்வனை தர்ற மாதிரி நம்மளுக்கு அப்பப்போ லாட்டரி சீட்டு வரா மாதிரி வருமானமும் வந்து கொண்டிருக்கோம் ஐயா. அதுக்கோசமாக லாட்ரி போய் வாங்குன்னு நான் சொல்லலை சுவாமி, தயவு செய்து சொல்கிறேன். அந்த மாதிரி இறைவன் கொடுப்பார், அது யாராலையும் தடுக்கும். இறைவன் கொடுக்கறது யாராலையும் தடுக்க முடியாது. நாம் போய் அதெல்லாம் எதுவுமே கிடைக்காது, தானாக வந்தால்தான் கிடைக்கும். அந்த காலமாக ரிஷபராசிக்கு இந்த வக்ரகதி காலம் சுகுரு பகவான்
முக்கியமாக குரு பகவானால் ஏற்படக்கூடிய இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் தலைபாகத்துலேயும் தலைவலி சார்ந்த விஷயங்களும் இருந்தது. உடல்லையும் தொந்தரவு, இந்த அடி வயிறுலாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருந்தார். வீட்டில் தேவையில்லாமல் சண்டை கூட நடந்திருக்கும். கொஞ்சம் எரிச்சலாகவே இருந்திருப்போம். கண் பிரச்சனை இதெல்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அவையெல்லாம் விட்டு மறைய போகிறது. அதெல்லாம் விலகிட்டு இருக்கும். நேரம் கண் சார்ந்த விஷயத்தில் கண்ணாடியெல்லாம் போட்டுட்ருப்பீங்க. அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவதும், நம்ம வீட்டில் இது வரைக்கும் இல்லாமல் இருந்தால் இடம் மாற்றம், வேலை சார்ந்த விஷயத்தில் இடமாற்றம் கண்டிப்பாக தேவைப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க கணவன் இருக்கக்கூடிய ஊருக்கோ அல்லது அவங்க சொந்த ஊருக்கு அருகாமையிலையும் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிரும் ஐயா. பிரச்சனை பரத்தேவையில்லை. பிரிவினை இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை, அதாவது கணவனுக்கோ மனைவிக்கோ பிரச்சனைகள் இருந்திருந்தால் அவையெல்லாம் சுமூகமாக மாறி இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிற மாதிரி ப்ரோக்ராம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இந்த குரு பகவான் வக்ரகதி காலத்தில் நல்ல முன்னேற்றம் தர உள்ளதாக ரிஷபராசிக்கு பெரிய பெரிய ஏற்றங்களை தரப்போகுது. விடுங்க, இது வரைக்கும் இல்லாமல் இருந்தோம் செல்வங்கள் இல்லைங்க, கடன்லே மாட்டிகிட்டு இருக்கின்றவங்களுக்கெல்லாம் இந்த முறை மாற்றமாக உங்கள் வாழ்வாதாரத்தை ஏற்றி நிலைக்க, அதாவது ஒரு படி உங்களை உயர்த்தி தான் உட்கார வைக்க போகிறார். ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சிட்டிங்களா, இனிமேல் அந்த துன்பத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதை கண்கூடாக பார்க்கலாம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதி அதாவது திருப்பதி சென்று வாங்க. ரிஷபராசிகாரங்க ஒரு முறை திருப்பதி சென்று வாங்க. இந்த வக்ரகதி காலத்துக்குள்ளே உங்களை இங்கே போய் வரும் பொழுதெல்லாம் உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கி இருப்பதை கண்கூடாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.